வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பதவி உயர்வு தரும் திருத்தலம். அதாவது உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் பதவி உயர்வு கிடைக்கணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த தளத்தில் போய் வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும், வேலை கிடைக்கும். வேறு என்னென்னலாம் இந்த திருத்தலம் செய்யும் அப்படின்னா, அதாவது தெய்வ சாபம், தேவ சாபம், அதே மாதிரி கொலை சம்மந்தப்பட்ட சாபங்கள். யாரையா கொலை பண்ணிட்டீங்க, யாரையா ஏமாற்றிட்டீங்க, தெய்வ சாபம் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க இங்கே நிவர்த்தி பெறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஏவல் பில்லி சூனியத்தை நீங்கள் யாருக்கா செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மனம் திருந்தி இங்கே போய் வேண்டுனீங்க அப்படின்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருத்தலம் 7ஆம் திவ்ய தேசத்தை சேர்ந்த திருத்தலம். மொத்தம் 108 திவ்ய தேசங்கள் இருக்குது. அதில் 7ஆம் திவ்ய தேசம் தான் இந்த திருத்தலம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, திருக்கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 மும்மூர்த்திகளும் இருக்கக்கூடிய ஒரு சேத்திரம். அதனால தான் திரிமூர்த்தி சேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எங்கே இருக்குன்னா திருக்கண்டியூரில் இருக்குது. இந்த திருக்கண்டியூர் எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு போகிற வழியில், தஞ்சை டு தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருக்கண்டியூர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கோயில் பேர் பார்த்தீங்க அப்படின்னா, மூலவர் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கடவுள் ஹர சாப விமோச்சன பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூலவருடைய பேர் ஹர சாப விமோச்சன பெருமாள். அவர் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பார். இந்த மூலவர் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய தெய்வம். உற்சவர் அப்படின்னா வலம் வரக்கூடிய தெய்வம். இந்த வலம் வரக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா கமலநாதன் அப்படின்னு சொல்லப்படுது. தாயார் பேர் கமலவள்ளி தாயார் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா கபால மோட்ச புஷ்கரணி அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது, பத்ம தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கபால தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது, குடமுருட்டி நதி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 4 விஷயங்கள் அந்த சேத்திரத்தில் இருக்குது. இந்த சேத்திரத்தை பிரதிஷ்டை பண்ணது யார் அப்படின்னா அகஸ்தியர் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த இடம் தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஸ்தல வரலாறை பற்றி பார்ப்போம். அதாவது பல யுகங்களுக்கு முன்னாடி சிவபெருமான் பிரம்மாவனுடைய தலையை வெட்டிட்டாராம். 5 தலை பிரம்மாவுக்கு இருந்ததுனால அதில் ஆணவத்தில் அவர் ஏதோ சொல்லியிருப்பார் போல் பிரம்மா. அதனால் சிவபெருமான் ஒரு தலையை ஒரு தலையை வெட்டிட்டார். அந்த தலையை வெட்டிட்டு இங்கே சாப விமோச்சனம் கிடைச்சதான் அவருக்கு. இந்த தலத்தில் தான் சாப விமோச்சனம் அடைஞ்சார். யார்? சிவபெருமான். அதனால் இந்த சாப விமோச்சனம் யார் கொடுத்தா அப்படின்னா பெருமாள் தான் சாப விமோச்சனம் கொடுத்தாரு சிவனுக்கு. அதனால் இங்கே சாப விமோச்சனம் பெற்றார் சிவபெருமான். அதனால் அந்த பெருமாளுக்கு என்ன பேர் வந்தது அப்படின்னா அரண் சாபம் தீர்த்த பெருமாள் அப்படின்னு பேர் வந்தது. பெருமாளுக்கு அரண் சாபம் தீர்த்த பெருமாள் அப்படின்னு பேர் வந்தது. இங்கே சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடிய நதியில் நீராடினாராம். அதனால் அந்த நதி பேர் என்னவா மாறிடுச்சு? கபால தீர்த்தம் அப்படின்னு அந்த பேர் மாறிடுச்சு. அந்த தீர்த்தத்துக்கு பேர் கபால தீர்த்தம் அப்படின்னு அந்த பேர் வந்துடுச்சு. இங்கே தான் அகஸ்தியருக்கு பெருமாள் காட்சி அளிச்சிருக்காரு இந்த தலத்தில். இது எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஸ்தலம் யூஸ் ஆகும் அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மைண்டு பிரச்சனை உள்ளவங்க, கொலை பண்ணவங்க இந்த கபால தீர்த்தத்தில் போய் நீராடினாங்க அப்படின்னா பாவங்கள் நிச்சயமாக நிவர்த்தியாகும், தோஷங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. கொலை பண்ணால் கூட இங்கே இந்த தீர்த்தத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீராடினீங்க அப்படின்னா அந்த கொலை பாவமே தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்தல வரலாறில். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் இங்கே நீராடலாம். அடுத்து, குடும்பத்தை கெடுக்க ஏவல் பில்லி சூனியம் செய்தவர்கள் மனம் திருந்தி வழிபாடு செய்தால் பெருமாள் பாவத்தை தீர்ப்பார். அதாவது நீங்கள் ஒரு பொறாமையின் காரணத்தினால யாருக்காவது செய்வினை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த பெருமாளை வணங்கினீங்கன்னா இங்கே பாவம் தீர்ப்பார் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்க, ரொம்ப நாள் ப்ரொமோஷன் இல்லாதவங்க, பதவி உயர்வு கிடைக்காதவங்க இங்கே வழிபாடு செஞ்சாங்கன்னா வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு கிடைக்கும். எந்தெந்த சாபங்கள் உள்ளவங்க இங்கே வழிபடலாம் அப்படின்னா தேவ சாபம், தெய்வ சாபம், தெய்வ நிந்தனை பண்ணவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொலை பண்ணவங்க, செய்வினை பண்ணவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இவங்களாம் இந்த தலத்தில் வழிபடும்போது நிச்சயமாக அவங்களுக்கு பாவங்கள்
பொடியாகி அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு போன்ற எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தல வரலாறு சொல்லுது. இது 7ஆம் திவ்ய தேசம் அப்படிங்கிறதுனால 108 திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. 108 நட்சத்திர பாதங்கள். அப்போ 7ஆம் திவ்ய தேசங்கிறது 7ஆம் நட்சத்திர பாதம் பரணி 3. இந்த பரணி 3ஆம் பாதத்தில் யாருக்காவது ஏதாவது கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்த தோஷ நிவர்த்தி வந்து இந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா தோஷம் நிவர்த்தி ஆகும். பரணி 3ஆம் பாதம். பரணி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குது. அதில் 3ஆம் பாதத்தில் எந்த கிரகம் நின்னாலும் அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷம் வந்து இங்கே வழிபட்டிங்கன்னா தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அதனால் பதவி உயர்வு வேணும், வேலைவாய்ப்பு தடைப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வழிபடுங்க. நிச்சயமாக வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். சாப நிவர்த்தி, பல ஜென்ம சாபங்கள், தெய்வ சாபங்கள், திட்டின சாபங்கள், கொலை பண்ண சாபங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்தால் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிச்சயமாக ஒரு டைம் வந்து திருக்கண்டியூர் இந்த ஹர சாப விமோச்சன பெருமாளை போய் பாருங்கள். வேறு எந்த மாதிரி கிரக அமைப்பு உள்ளவங்க தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக இங்கே வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, யார் ஜாதகத்திலலாம் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியோ, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ 6ஆம் இடத்துல இருக்குன்னு பாருங்கள். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியோ, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ யாருக்கெல்லாம் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து சாப நிவர்த்தி செஞ்சுட்டு வேலை தேடுங்க. அதே மாதிரி வந்து தொழில் தேடுங்க, தொழில் செய்யுங்க. பதவி உயர்வு கிடைக்கும், வேலை வாய்ப்பு வந்து சிறப்பாக வந்து கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும். இதை வந்து நிச்சயமாக செய்யுங்க. தெய்வ நிந்தனை பண்ணவங்களும் இங்கே வந்து தோஷ நிவர்த்தி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த ஸ்தலத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு டைம் போயிட்டு வாங்க. எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்து புதிய மாற்றங்கள் வந்து புதிய திருப்பங்கள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.